ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜனநாயகன் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே மக்கள் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. வேறு லெவலில் பிளாக் பஸ்டராக பண்ணிகிட்டு இருக்குது. செம்மையான சம்பவம் பண்ணிகிட்டு இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா செலிபிரிட்டிஸுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜீவா அவர்கள் செம்மையாக எமோஷனலாக ஃபீல் பண்ணி அவர் வந்து படத்தை பார்க்க வந்து தான். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாண் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜயோட தீவிரமான ஒரு ரசிகர் கூட. அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களுமே படம் பார்க்க வந்திருந்தார். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக விமல் அவர்கள் வந்து தேட்டரில் வந்து டான்ஸ் ஆடி தளபதியோட ஸ்டெப்பெல்லாம் போட்டு செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க, துஷாரா விஜயன் வந்திருந்தாங்க. அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி அவர்களுமே இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து போட்டிருந்தார், தளபதி வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் நடிக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அச்சுவினோத் அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். கண்டிப்பாக வந்து இவரையும் வந்து ஒரு சைடாக யோசிச்சு வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. என்ன ரோல் பார்த்திங்க அப்படின்னா டேரக்டர்ஸ் 3 பேர் வராங்களா, அதுக்கு பதிலாக வந்து இவர் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக வந்து அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இந்த 3 டேரக்டர்ஸ் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களும் அவங்களுமே வந்து ஜனநாயகனை வந்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தளபதியோட கடைசி படம் அப்படிங்கிறனால எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தேட்ரிக்கல் செலிபிரிட்டிஸோட செலிப்ரேஷனுமே வந்து முக்கிய பங்கு பெற்றிருக்குது. அந்த அளவுக்கு வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தாறுமாறான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஜனநாயகன் வந்து கிடச்சிட்ருக்கு. அதுவும் தேட்டர் ரெஸ்பான்ஸ், அதாவது தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதான் எல்லாரோட ஃபீலுமே. அந்த அளவுக்கு வந்து முரட்டு சம்பவம் பண்ணியிருக்காது டேரக்டர் அச்சுவினோத். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பாராட்ட சொல்லணும். முக்கியமாக வந்து அனல் அரசு மாஸ்டர் அவர்களுக்கு, அனிருத் அவர்களுக்கு, டேரக்டர் அச்சுவினோத் அவர்களுக்கு, இவங்கெல்லாம் தாண்டி கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும் இவ்வளோ தடைகளை தாண்டி வந்து படத்தை வந்து கொண்டு வந்ததுக்கும் 6 மாதம் வந்து வெயிட் பண்ணதுக்கும் எல்லாமே வந்து சம்பவம் வந்து நிறையவே இருக்குது. வேறு லெவலில் சம்பவம் பண்ணிக்கார். தளபதியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் பக்காவாக இருக்குது. வெறி ஆட்டம் கட்டியிருக்காருன்னு தான் சொல்லணும், அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்குது. இந்த மாதிரி சிஎம் தளபதி விஜய் பற்றி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.